எவ்ரிதிங் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் சொல்லாதீங்க. அதுவும் உங்களை பத்தி ஏதாவது கேட்டா மட்டும் சொல்லுங்க. உங்களை பத்தி கேட்கும்போது எக்ஸைட் ஆகி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்காதீங்க. கிஃப்ட் எப்படி க்ளோஸ்ல இருக்கோ அதே மாதிரி நம்மளை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் க்ளோஸ்டா இருக்கும்போது தான் அதற்கான வேல்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்லயோ இல்லை தெரியாத ஒரு சில இடங்கள்லையோ காலேஜ்லயோ உங்ககிட்ட பேசும்போது ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற விஷயம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்றத கவனிங்க. ஒருவேளை நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் பேசுங்க, இல்லை பேசுகிறத முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. உங்களை பற்றி பெருமையாக நிறையா பேசுகிறத கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் மினிமமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேல்யூ அதிகமாகும்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் லொட லொட லொடன்னு ஈனு இழிச்சுக்கிட்டு உளறிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா